ஹாய் மகா, திஸ் இஸ் அஜினிஸ் ஹியர். அப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்னையில் வந்து நிறைய மெய்யழகன் ஸ்பாட் இருக்குல்ல, நிறைய இல்லை, ஒரே ஒரு அந்த மெய்யழகன் ஸ்பாட்டு ஏர்டெல் நிறைய வந்து இருக்கும்ல, நிறைய கிளி புறாக்கெல்லாம் இது போடுவார், சாப்பாடு போடுவார் மனுஷன் சுதர்சன் சொல்லிட்டு. அங்கே தான் போயிட்டுருக்கு. பட் டைம் பார்த்திங்கன்னா 2:30 ஆகுது. கரெக்டாக 2:30 ரூம்லேருந்து கிளம்பியிருக்கேன். அங்கே தான் போயிட்டுருக்கேன். அங்கே வந்து 4 மணி வருது. நாங்கள் இங்கேருந்து கரெக்டாக 1.5 மணி நேரம் ட்ராவலு. 3-4 மணிக்கெல்லாம் போயிடலான்னு நம்பிக்கையோட கிளம்பியிருக்கேன். இப்போ இங்கேருந்து நேராக போய் ஒரு ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்ப வேண்டியதான். இங்கே முடிச்சூரில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் வரேன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு ஃப்ரெண்டு வந்து நேராக அங்கே லொக்கேஷன் வந்துடுறேன்றாரு. மொதல் 3 பேர் போகிறோம், 2 பைக்கிலையா. மெய்யழகன் ஸ்பாட் ரொம்ப நாள் ஆச்சு, ரீல்ஸ்லேயே ரொம்ப நாள் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு நேரில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ஆசை. பிளான் பண்ணி உடனே கிளம்பியாச்சு. இன்னைக்கு தான் கண்டென்ட்டு போகலாமா. மொதல் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ண வந்துட்டோம். ஓகே, லொக்கேஷன் வந்தாச்சு. லொக்கேஷன் வந்துட்டேன், போகலாமா? சரி வாங்க. இதான் லொக்கேஷனு. நான் குரோம்பேட்டை வர ஏர்போர்ட் வரை கரெக்டாக போயிடுவேன். இதுக்கு அடுத்த மட்டும் லைட்டானு பார்த்துக்குங்க. ஓகே, போகலாமா? அதான் ஆளை பிக்கப்பட்டு கிளம்பியாச்சு. அம்மா ரோடு. சரி, ஓகே. இனி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போவோம். இப்போ நம்ம 3 வழியாக போயிருக்கலாம். ஒன்று அவுட்டர் ரிங் ரோடு, இன்னொன்று சர்வீஸ் ரோடு, இன்னொன்று வந்து குரோம்பேட்டை எப்பவும் போகிற மாதிரி மெயின் குரோம்பேட்டை ஏர்போர்ட் வழியெல்லாம் போகிறது. பல்லாவரம் குரோம்பேட்டை ஏர்போர்ட் போய் போகிறது. ஆனால் ரூம்லேருந்து காமிக்க நேரம் சர்வீஸ் ரோடு ஜிஎஸ்டி ரோடு போகிற மாதிரி காமிச்சிது. இப்போ எங்கள் ஃப்ரெண்டு ரூம் வந்த பிறகு லொக்கேஷன் சேஞ்சு. எப்பவும் போல தான் மெயின்லி குரோம்பேட்டை போய்க்கலாம். அங்கே சுற்றி இங்கே சுற்றி குரோம்பேட்டை ரோடு கிட்ட என்ட்ரன்ஸில் வந்தாச்சுப்பா. எங்கே வர சொல்ல? எங்கே வர சொல்லணும்? எங்கே வர சொல்லணும்? இது நீங்கள் வரீங்க அப்படின்னா முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்குகிற நம்பரு இங்கேயோ இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையோ எங்கேயாவது கொடுப்பேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தான் அப்பாயின்மெண்ட் வாங்கணும். நான் கால் பண்ணேன், வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணால் ரிப்ளை இல்லை. இப்போலாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண அந்த நம்பருக்கு ரிப்ளை இல்லை. அதனால் கால் பண்ணுங்க. கால் பண்ணுறது வந்து சாயந்தரம் 3:30 மணிலேருந்து, அதாவதாகப்பட்டது ஈவினிங் 3:30 4:30 கால் பண்ணுங்கள். நான் கால் பண்ண போகிற ரெஸ்பான்ஸ் இல்லை. ஈவினிங் ஒரு 4:30 போல் கால் பண்ணேன். 4 o'clock போல் ஈவினிங் கரெக்டாக. ஆமாம், ஈவினிங் ஒரு 5:55 4 o'clock இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் கால் பண்ணேன். கால் பண்ண உடனே அட்டன் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணாங்க. ஏன்னா வீக்டேஸ்னால பிரச்சனை இல்லை, உடனே கிடச்சிது. வீக்கெண்டாக போகிறீங்கன்னா ஒரு பிஃபோராகவே முடிஞ்சால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஓகே, அதனால் முக்கியம் அப்பாயின்மெண்ட்டு முக்கியம். அதை மறந்துடாதீங்க. அப்பாயின்மெண்ட் வாங்காமல் போனீங்கன்னா உள்ளே விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேறு பிரச்சனை யாருன்னா க்ரௌட் இருக்காது. கீழே போகண்டா, மேலே போயிடலாம். கீழே அந்த பஸ்ஸில் போகிற ரூட்டில் போனோன்னா போகலாம். அங்கே கீழே சிக்னல்லாம் போடுவாங்க. டிராஃபிக் இருக்கும், டென்ஷன் ஆகும். இதுன்னா கரெக்டாக இருக்கும். எந்த ஒரு டிராஃபிக் நம்ம ஓடு நேரம் போய்கிட்டு மொதல் ஃப்ளைஓவர்லேருந்து கீழே இறங்கியாச்சு. ஏர்போர்ட் கிட்டே இருக்குது அடுத்த ஃப்ளைஓவர். அவ்வளோதான். இது பிரிட்ஜுக்கு மேலே ஏறியாச்சு. இப்போ பிறந்துட வேண்டியதான். ஆமாம், அண்ணாச்சி பிறந்துட்டு அதுக்கு முன்னே நம்ம ஒரு பின்னாடி பிறப்போம். யோ, நம்ம பொண்ணு ஒன்றும் பார்க்க போகல, மாப்பிள்ளை மாதிரி வந்துருக்க. மாப்பிள்ளை மாதிரி வந்துருக்கு, வர பொண்ணு ஒன்றும் பார்க்க போகல. மாப்பிள்ளை மாதிரி வந்துருக்கு, வர பொண்ணு ஒன்றும் பார்க்க போகல. போகலாம் 3 பேரும் சேர்ந்தாச்சு. இதுக்கு மேலே உண்மையில பறந்துட வேண்டியதான். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போய். ஆனால் மணி 3:15 ஆச்சு. இன்னும் 3/4 மணி நேரம் தான் இருக்குது. அதனால் போகலாம். மனுஷன்ட்ட பீனட் வாங்கிட்டு வர சொன்னேன். ஏன்னா அவங்களே சொன்னாங்க முடிஞ்சால் வர பீனட் வாங்கிட்டு வாங்க, லைட் கலர் ட்ரெஸ் போட்டு வாங்கன்ட்டு. நாங்கள் அதான் மதிக்கல. மேக்ஸிமம் இது லைட் கலர் ட்ரெஸ் மாதிரி தெரில. தலைவன் பீனட் வாங்கினானு தெரியலையோ.
இல்லை இல்லை அவ்வளோதான். அவர் கொடுத்துட்டேன், மேப் அனுப்பி கொடுத்துருங்க, லொக்கேஷனு போயிடும் மனுஷன். அப்போ ஓகே, பீனட் வாங்கியிருக்கான். என்னது அங்கே போயிட்டு லொக்கேஷனில் போயிட்டு அது வீடியோவில் காமிச்சு தரேன் எவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கான் என்ன யாதுன்ட்டு. கத்தி போகிற ஃப்ளைஓவர் நைட்டு அந்த ஒரு 7 மணிக்கெல்லாம் இங்கே வந்தோன்னா கீழே கத்தி போகிற ஃப்ளைஓவரில் போய் பார்த்துட்டு போகலாம் முடிஞ்சோன்னா. ரவுண்ட் கீழே இறங்கணும்னு நினைக்கிறேன், அது மட்டும் கரெக்டாக சார். லெஃப்டா? ஓகே ஓகே, கிண்டி போய் தான் போகணும்ப்பா, சாரி மறந்துட்டேன் தானா. சரி தான் ஒரு கார் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக எனக்கு கிண்டி. ஆ இதான் போகிற ரோட்லையா? டிராஃபிக் அதனால உள்ள ஏரியா ஏதோ ஒன் வே ஆக்கி விட்டுருக்கானுங்க. ஆமா மாட்டினோமா? என்ன ரோட்ல நிப்பாட்டி விட்டுறியா வண்டியா? பார்க் பண்ணிட்டானா என்ன வண்டியா? அவனாலதான் ப்ரோ டிராஃபிக், அந்த காரனால. கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டோம், இன்னும் ஒரு கிலோமீட்டர் கூட. என்ன ப்ரோ சரியான ஸ்மெல்லாக இருக்கு, மாலை எல்லாம் பயங்கரம் பங்கமாக இருக்குப்பா. இதான் ஓ இந்த இருக்கு வீடு, இதுதான் நாங்கள் வாங்கிட்டு வந்தது, இவன் தான் வாங்கிட்டு வந்தான். நீ தானே ஸ்பான்சர் தானே, இது ஸ்பான்சர் தானே? அவ்வளோதான். ஆஃபா எவ்வளோ ஆஃப்னா? இது வர போதுமா? அது வரைக்குமா? ஓகேவா ப்ரோ? அம்மோ ரொம்ப ஆஃப் போயிட்டு. இப்போ கரெக்டாக இருக்கு ப்ரோ. வந்தோம், டிவிடி கடை தான். பிளாக் காஃபி, ஹார்லிக்ஸு, நான் காஃபி. கரெக்டாக சொல்லணுமா இல்லையா? நாய் புளி சாதம் எல்லாத்துக்குமே ஸ்பான்சர் ஏம்நாத் தான்ப்பா. 4 மணிக்கு டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இங்கே பீனட் வாங்கிட்டு வரதா இருந்தாலும் வாங்கிட்டு வரலாம், இல்லைன்னா இந்த கடையிலும் இருக்குது, இங்கேருந்து வாங்கி கொடுக்கலாம். இல்லப்பலாம் ஐயையோ கொதிக்குது, நான் என்ன பண்ணுவேன்? ஓப்பன் பண்ணிட்டாங்க. நான் காஃபி குடிச்சிட்டேன், அவன் வந்து ஹார்லிக்ஸ் குடிச்சு முடிச்சிட்டான். பிளாக் டீ கொதிக்குதான் ப்ரோ. எப்படி ப்ரோ கொதிச்சிட்டு இருக்கு? இந்த கடையில் வெளியே பீனட் வச்சுருப்பாங்க, எங்கேருந்து வாங்கிட்டு வரலாம், இல்லைன்னா வெளியே வாங்கிட்டு வரலாம், இல்லைன்னா இங்கே இருந்தும் வாங்கி கொடுக்கலாம். 0.5 1 உள்ளே போகலாம். இதுதான் அடையாளம். ஷா ஹவுஸ்னு என்ட்ரன்ஸில் போட்டிருக்கோம்ப்பா. என்ட்ரன்ஸில் பேரும் ஃபோன் நம்பர் வாங்கினாங்க, உள்ளே விட்டாங்க, உள்ளே வந்துட்டோம். நிறைய பேர் இருக்காங்க. It's a small magic mark, only 4 steps. We want to break that magic. Possible you do. It is a small magic. Bigger, bigger. Chaz hai na? दो तीन ऐसे पकड़ो, तीन ऐसा एक से बढ़ के एक. என்ன சட்டை போட்டியா? एक से बढ़ के एक.
காட்டு ப்ரோ நீ எடுத்தது. என் பேர் பேலஸ் சுதர்சன். என் பேர் ஆக்சுவலி சுதர்சன். என் கொல்கத்தாத்தை தான் வச்சுருக்கேன். நான் இப்போ 16 வருஷமா எங்களுக்கு சாப்பாடு போகிறேன். ஏன்னா என் வழிகளை அவங்க நீக்கிறாங்க. அதனால நான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது வீட்டில் பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் இஷ்டம். ஆனால் இதோட பக்க விளைவுகளை சொல்லிடுறேன். பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு அடிமை ஆகிடுவீங்க. ஒரு நாய் வளர்த்தாவே நம்மளால எங்கேயும் போக முடியாது. அதே மாதிரி கிளிகள் உங்களை தேடுவாங்க. நீங்கள் ஊருக்கெல்லாம் போக முடியாது. இதை பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு சன்னியாசி ஆகணும். உங்கள் ஆசை பாசம்லாம் விட்டுடணும். சோசியல் ஒர்க் வந்துடணும். எங்கேயும் போக முடியாது. இந்த வேலைலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. இதை விட பெட்டர்வே நீங்கள் மரங்கள் நடுங்க. மரங்கள் நட்டா இனங்கள் வாழும். மரம் வளர வளர பிடி வளரும். பிடி மீன்ஸ் ஜெனரேஷன். இதுனா இந்த பறவைகளுக்கு ஏன் சாப்பாடு போடுறோம்னா, இந்த பறவைகள் மரங்களை வைக்கிறாங்க. They are not only taking food, they are also taking from the trees. They are return back. They are giving return gift to me as seeds. நான் அது 2000 மரம் நட்டு வந்துருக்கேன். நீங்க மரங்களை நடுறீங்களோ நிதியை வளர்க்குறீங்களோ என்கிட்ட டவுட்லாம் கேட்காதீங்க. நான் எதனா சொல்ல போய் அது உங்களுக்கு எதனா பிரச்சனை. அதனால அது உங்க சாய்ஸ். இது ஒரு தர்மம். ஸ்பீச்லெஸ்க்கு கொடுக்கும்போது கர்மாங்கிறது கன்வெர்ட் பிகம் தர்மம். மனிதர்களை விட பல மடங்கு புண்ணியம் பாவங்கிறது நம்மளாம் நம்பல. என்னோட ஃபேக்ட்ல ரிட்டர்ன் பேக் டு உங்களுக்கு தான் நல்லது. அந்த ஷேடோ உங்க குழந்தைங்களை காப்பாற்றும். ஏதோ ஒரு வண்டியை இடிக்க வரும், இப்போ யாரோ கை பிடிச்சி வலிப்பாங்க. அதுதான் தர்மா என்னது, குர்மா என்னது, அதுக்கெல்லாம் கேட்க போறீங்க. அந்த அளவுலாம் எனக்கு சொல்ல வரல. ஏன்னா இது கலியுகம். எல்லாரையும் நான் தெளிவு வைக்க முடியாது. நீங்க இதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. போன்ல குடிக்கிறத விட கண்ணால பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். 16 வருஷமா வரும். காலை மாலை புறாக்களும் வரும். நாட் ஓன்லி பேரட்ஸ், எவ்ரி பேர்ட்ஸ், ஸ்பேரோ, பீஜா, ஈகிள், எவ்ரி பேர்ட்ஸ். இந்த பறவைக்கு இனங்கள் அழிகிறது தீபாவளின்ற ஒரு பண்டிகை தான். நாட்டு ஃப்ரீக்வன்சி என்னோட அனுபவம் தான் சொல்றேன். நீங்க ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து எம்எஸ்சி பிசிக்ஸ் கிராஜுவேட் மாஸ்டர் டிகிரி. ஐ எம் ஸ்கூபா டைவர். ஐ ட்ரெயின்ட் மிலிட்டரி ஜிம் ட்ரெயினர் ஃபார் 10 years கான்ட்ராக்ட் பேசிஸ். அது பிகம் பெயின் எடுத்தாங்க. அதுக்கோசம் என் லைஃப் எங்களுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். My 80% of income gives to speechless. I am not an NGO. அது புரிஞ்சுங்க. நான் NGO இல்லை. யார் பண்ணணும் ஆசைப்படுறது. என்னோட தேவைகள், என்னோட ஆடம்பர வாழ்க்கையை கம்மி பண்ணி உங்களுக்கு பண்றேன். இது நீங்க பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் என்னோட அனுபவம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். தயவுசெய்து யார் வீட்டில் போய் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். தண்ணி வைக்கலாம், சம்மருக்கு கொஞ்சம் காலத்துக்கு வைக்கலாம். இந்த மாதிரி யூஜாக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பல பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்கிறீங்க. அதை சொல்லக்கூடாது. நீங்களா புரிஞ்சுக்கிறீங்க. வாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. யார் பண்ணாங்க தர்மம், யார் பண்ணாங்க, எந்த வழியில் போனாங்க. ஆனால் மனசு தான் காரணம். இறைவன் அங்கே தான் வாழலாம். பட் வி வாண்ட் டு டூ சம்திங். யாரெல்லாம் பண்ணலாம், எந்த வீட்டில் வேணா கொடுத்தா, எங்கே இடத்துல வேணா கொடுக்கலாம். இதுவே நீங்கள் வெளில போய் கொடுத்தீங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க, பல பிரச்சனை வரும். இதெல்லாம் போய் பழகாதீங்க, பண்ணாதீங்க. மரங்கள் நடுறதுக்கு கற்றுக்கணும். குழந்தைங்க மரங்களை நடுறது. ஏன்னா மரங்கள் தான் தேவை. கொடுத்து சமீப காலமாக நிறைய மரங்கள் எடுக்கிறாங்க. ஏன் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் மரங்கள் இருந்தால்தான் இயற்கை வாழ்ந்தாதான் இனங்கள் வாழும், குழந்தைங்க வாழும். ஏன்னா we are the children of nature God. இயற்கையோட பசங்க. 103 வாழ முடியாது இல்லைங்களா?
பஞ்சபூதம் இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது. நம்ம ஒன்றும் எலன் மாஸ்டர் பசங்க இல்லை. We are not Elon Musk students, human robots. Living with nature is the best policy. Antibodies இருக்கும். எதிர்ப்பு சக்தி இருக்கும். ஏசியில் வந்தால் கொரோனா ஒரு எக்ஸாம்பிள். எல்லாம் மேலே போயிட்டாங்க. பரிசுத்த ஆகினா மேலே போயிடும். லங்ஸு போயிடும், சுற்றி போயிடும். ஏசிலாம் உங்களுக்கு நல்ல காற்று தரும். மெயினாக உடம்புல ரெசிஸ்ட் போகிறது. இயற்கையோட வாழ்ந்தீங்கன்னா பிகம் நல்லா இருக்கும். நம்ம குழந்தைங்க நல்லா வாழணும். அதனால லிவிங் வித் நேச்சர். ஓகே. அதே மாதிரி சமீப காலமா இங்க என்ன சொல்லிடுறாங்க, ஜோசிக்காரங்கெல்லாம் இங்க போனா மீனாட்சி இருக்கிறாங்க, பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குதுங்க. ஏன்னா மீனாட்சி காதல கிளி இருக்குதான், அவங்களோட தலைவலி என் தலையில இருக்கிறாங்க. காதலர்கள் இங்க ஏன்னா கிளி போய் சொல்லுமா மீனாட்சி கிட்ட, இந்த அப்பாவை இந்த அம்மாவையும் சேர்த்து ஜோசிக்காரங்க மீனாட்சி அங்கதான் இருக்கிறாங்க. அவங்க வீட்டுல வாழ்றாங்க. லவர்ஸ் டேக்கு 600-700 யார் வராங்க? நீங்க வந்து இல்ல சொல்லுங்க. கேமரால போய் என்ன பெரிய டிப்ஸ் கொடுக்குறாரு. இல்லம்மா வந்துடுறாங்க, வந்துட்டு கண்ணு வேற கட்டிட்டு போறாங்க. கேமரா மட்டும் கையில் வச்சுக்கயா பார்த்தா சர்ப்ரைஸ். அது நான் செடி ஃப்ளவர்ஸ்லாம் அழகா குழந்தைங்க வருவாங்க, ஃப்ளவர்ஸ் வச்சா இவங்க ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. மனுஷன் மாட்டிக்கிட்டான்டா. இல்ல மீனாட்சி பண்ணி வைப்பாங்க. இந்த பவர்ஃபுல் கார்டு தான், இல்லைன்னு சொல்லல. இந்தியன் கார்டு பவர்ஃபுல் கார்டு தான். ஆனா நம்ம ஆளுங்க மாசம் மாசம் ஆளை மாத்திக்கலாம். இது செல்போனை மாத்துறதுக்கு மீனாட்சி யாரை கல்யாணம் கிடையாது. மீனாட்சிக்கே தப்பு தராங்க. அதனால ஜோசிக்காரங்கெல்லாம் தேங்க்யூ. வாங்க என்ஜாய் பண்ணுங்க. காத்தாலே அலோவ் பண்ணியிருந்தேன். மார்னிங் 2 times they are eating. காத்தாலே அலோவ் பண்ணியிருந்தேன். காத்தாலே லவர்ஸ் ப்ராப்ளம். 4 மணிக்கு வந்து பெல் சுவிட்ச் பெல் சுவிட்ச் அடிக்கல. ஏன்னா காதலி சொல்லிட்டு அந்த அம்மாக்கு ஏதாவது ஒரு அந்த நேரத்தில் ஆளை மாற்றம் அந்த என்னை வந்து 4 மணிக்கு எந்த ப்ராப்ளம் ரெக்கார்டாக மாட்டிடாது. வரேன் பேய் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் சாப்பாடு போட்டவொடனே என்னதான் கீழே அக்கா கீழே போங்க. இவங்களே கீழே வாங்க மேல போயிடலாம், என்ஜாய் பண்ணலாம். तो क्या बारे हो यो இடது கை ஓடி ஆரியா அவர் உள்ள இதை விட ஸ்லோவா யாரும் என்னதான் ரெண்டு நாட்டு போட்டீங்களா? Two knots. जो है ना ते काटो बात गया ये जिलेबी रोटी பண்ணி உடனே மனசுல என்ன வீட்ல ஜிலேபி எனக்கு வந்து உங்களுக்கு அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து ஒரு பிளாக் பாக்கெட். இது வந்து ஒரு பிளாக் பாக்கெட்.
think 5 level இருக்கு. Very nice, very nice. There is this பாஸ் ஆகுது. sir, do it this rope. Out. Get back. எல்லாமே டிஃபரண்ட் கார்ட்ஸ் தான். சந்தேக புத்தி நம்ம பையனை விட்டு என்னைய மாறி இருக்கு. இது வந்து ஒரு ரெட் கார்டா? ரெட் கார்டா இல்லையா? அப்புறம் பிளாக் கார்டா தான் இருக்கு. Yes, திரும்ப சேம் கார்டு. video பாருங்க. 5 ஸ்பேக்ஸ் ஆகும். Oh no. மாட்டிக்கிட்ட பங்கு. இந்த கார்டை பார்த்துக்கோங்க. ஓகே, எல்லாரும் பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்த்த கார்டை உங்களுக்கு One. நீங்கள் பார்த்த கார்டை நான் உங்கள் கையில் இருந்து வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து கை க்ளோஸ் பண்ணிடுங்க. Only 4 steps. கை க்ளோஸ் பண்ணிடுங்க. நார்மல். இப்போ நீங்கள் என்ன கார்டு பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். அது உங்கள் கைக்குள்ளே இருக்கு கார்டு. இப்போ என்னோட நான் ஒரு மேட்ச் பண்ண போகிறேன். அது உங்கள் கைக்குள்ளே இருக்கு டூ கரெக்டாக. அது சேஞ்ச் ஆகிடும் பாருங்க. அதான் பார்த்தா மேட்சிங் நடக்கு ப்ரோ. ஒன்ஸ் மோரா? ஏன் எல்லா மேட்சும் ஒன்ஸ் மோர் கேட்கீங்க நீங்கள் மட்டும்? கேட்ட மேட்சுக்கு விளையாடுறவங்கள்ட்ட போய் காமிச்ச போகிறாங்க. மனுஷன் அங்கே இருக்காரு, நாங்கள் மேலே போகிறோம். மேலே சவுண்டு கேட்குதா?